மெட்டுன்னு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஒன்று இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு இந்த கேம்லிங்கை சுற்றி தான் இந்த சீரியஸோட கதைக்களமை எடுத்திருப்பாங்க. சூப்பரான ஒரு சீரியஸுங்க. இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணான எமிக்கோ அப்படிங்கிறவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் இந்த கேம்லிங், அதாவது இந்த பெட் கட்டி விளையாண்டதுனால ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்காக புதுசாக ஒரு ஸ்கூல் ஸ்டெயின் டாமினிக் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் போய் சேர்றாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு இவங்களுக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரியான ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே பெட்டு தான். அப்படி கேம்பிளிங் பண்ணி யார் டாப் 10ல இருக்கிறாங்களோ அந்த டாப் 10ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்ல ஒரு மெம்பரா இருக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களா தோக்கடிக்கிறாங்க. ஹீரோயினான யமிகோக்கு இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. ஸோ அவங்க அப்பா அம்மா இப்போ உயிரோட இல்லை, அவங்களுக்கு பின்னால ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதுக்கும் இந்த ஸ்கூலுக்கு என்ன சம்பந்தம், அவங்க எதுக்காக இந்த ஸ்கூல்ல சேர்ந்துருக்குறாங்க, எதுக்காக இந்த கேம்பிளிங்க இவ்வளோ ஆசையோட விளையாடுறாங்க, இதன் பிறகு இந்த ஸ்கூல்ல அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட மொத்த கதையுமே. சூப்பரான மேக்கிங் ஃபர்ஸ்ட். ஸோ எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமை மாத்துறதா இருக்கட்டும், இந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், இந்த டெக்னிக்கல் வைஸ் இந்த சீரியஸ் செம சவுண்டான சீரியஸ். ஸோ பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கண்டிப்பா இந்த சீரியஸ்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதன் பிறகு இந்த சீரியஸ்ல இந்த டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேம்ஸா இருக்கட்டும், அந்த கேம்ஸுக்காக இவங்க பண்ணக்கூடிய அந்த பெட்டிங் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோட்லயும் கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஒரு கேம் இருக்குங்க. அதுல இந்த ஹவுஸ் வார் கேம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இந்த சீரியஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேம்ஸே கண்டிப்பா உங்களை செம என்டர்டைன் பண்ணும். இதை தாண்டி கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல கொடுத்துருக்காங்க. ஹீரோயினோட கேரக்டர் எழுதின விதமும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சீரியஸோட வில்லனா கைரா அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த வில்லனை சுத்தி தான் நம்ம ஹீரோயின் யாரை தேடுறாங்களோ அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் எழுதின விதமா இருக்கட்டும், அந்த கேரக்டரோட சிஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நான் எந்த கேரக்டரை இங்க சொல்லாம விடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு வெப் சீரிஸுங்க. தமிழ் டப்பிங்கோட இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு சீரியஸாவே சொல்றேன். இந்த கேம்பிளிங்க டிஃப்ரெண்டா அதுலயுமே ஒரு எலைட் ஸ்கூல்ல கேம்பிளிங் நடக்குது அப்படிங்கும் போது அவங்க ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல எங்கேயுமே இருக்காது. ஆனா ஃபுல்லா இந்த கேம்பிளிங்கு விளையாட்டு இது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த சீரிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிள்.